இங்க ஒருத்தன் ஒரு சின்ன பொண்ணை துரத்திட்டு போய்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு காலில் அடிபட்டு இருந்தனால இவங்கிட்ட இருந்து நொண்டி நொண்டி தப்பிச்சு போக ட்ரை பண்றா. ஒரு இதுல அந்த பொண்ணையும் பிடிச்சி இவங்கிட்ட இருக்கிற ஒரு செயின் ஒன்று எடுத்து காமிக்கவும் அதை பார்த்து அந்த பொண்ணு மயங்கி கீழே விழுறா. இப்ப அந்த பொண்ணுடைய அம்மா வந்துட்டு என் பொண்ணு என்னடா பண்ற அப்படிங்கிற மாதிரி இவங்க கூட சண்டை போடுறாங்க. இதுல அந்த செயின் மிஸ் ஆகி போய் அந்த பொண்ணு மேல போய் விழவும் அந்த பொண்ணு உடம்பு அப்படியே வைப்ரேட் ஆகி உள்ள இருந்து ஏதோ பேய் மாதிரியான ஒண்ணு வெளியே வருது. இதை பார்த்து இவங்க பயந்து போய் இருக்க. இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த பேய் இந்த அம்மா உடம்புக்குள்ள பூந்துருது. அதுக்கப்புறமா இவங்க பேய் பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் இங்க நடக்கிறத பார்த்துட்டு வேற ஒருத்தன் வாரான். அவன் கையில கோடர் வேற வச்சிருக்கானா, பார்க்கவே பல்கா தெரியுதான். அதனால இந்த பொண்ணுடைய அம்மா அவனுடைய கையை பிடிக்கிறாங்க. இப்போ அவன் கைக்குள்ள எலக்ட்ரிசிட்டி மாதிரி ஒண்ணு பரவி அவன் உடம்புக்குள்ள அந்த பேய் பூருது. இப்போ அவன் முதல்ல என்ன பண்றான்னா அந்த செயினை முதல்ல ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த செயினை தூக்கி தனிக்குள்ள தூக்கி போடுறான். அதுக்கப்புறமா அந்த கோடரி வச்சு நம்ம ஹீரோவையே கொலை பண்ண பாக்குறான். ஆனா அவன் இப்படியே அடிச்சு போட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து தப்பிச்சிருந்தாரு. சோ இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா இவன் ஒன்னும் பேய் கிடையாது. இவன் வந்து ஒரு ஜெயில் கைதி. இவனால எலக்ட்ரிசிட்டியை கண்ட்ரோல் பண்ண முடியும், அதை அப்சர்வும் பண்ண முடியும். இது தெரியாம இங்க உள்ளவங்க இவனுக்கு தண்டனை கொடுக்கறதா நினைச்சுக்கிட்டு இவன் ஒரு எலக்ட்ரிசாரில் கெட்டி வச்சு சாக்கு கொடுக்க ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா இவன் மொத்த பவரையும் அப்சர்வ் பண்ணி இந்த இடத்தையே வெடிக்க வச்சிருக்கான். அதனால இவன் உடம்பு அழிஞ்சு போயிட்டு அதுக்கப்புறமா இவன் என்ன பண்ணியிருக்கான்னா எல்லா எலக்ட்ரானிக் பொருளுக்குள்ளேயும் போக ஆரம்பிச்சிருக்கான். அப்படி போய் இப்ப இவனால மனுஷங்க உடம்புக்குள்ளேயும் போக முடியும்.